Welcome back. Today UGTRB Unit 2 UGTRB வெகு விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் யூனிட் 2 கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய some important topics we will discuss today. So those who wants study materials and practice questions, they can join the WhatsApp group. I have given the number. Using that you can join the WhatsApp group. Now we will go to the unit 2, some very important points in unit 2. In unit 2 there are two main topics are there: P block elements and D and F block elements. P block elements பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டாபிக். இதை படிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப டைம் எடுத்துக்கும் இதில். ஆனால் நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கு உண்டான நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது பி பிளாக் எலிமெண்ட்ஸில். அதுமாதிரி டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் இட் ஹேஸ் சம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். பட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு டாபிக். ஸோ அதில் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் லைக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் carbon and silicon and nitrogen and phosphorus, அதனுடைய molecules. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். now we will discuss about the p block elements. ஸோ p block elements பொறுத்த வரைக்கும் general electronic configuration group number 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கும். they have the general electronic configuration like ns2 np1லேருந்து np6 வரைக்கும் இருக்கும். n is the principal quantum number. And very important factor for the p block elements is inert pair effect. Inert pair effect அப்படின்னு பார்த்தீங்கன்னா the s orbitals down the group, when you go down the group in the p block elements, they are very reluctant, they will not take part in the reaction, in the chemical reaction. ஸோ அதனால் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் குரூப்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை விட 2 கம்மியாக இருக்கும். ஜென்ரலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போரான் குரூப் எடுத்திங்க அப்படின்னா வந்து குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3, அதை விட 2 கம்மியாக இருக்கும், 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தேலியம் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 கம்மியாக இருக்கும். லைக்வைஸ் கார்பன் ஃபேமிலியில் லெட் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 4, பட் இட் வில் ஷோஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் லெட் இஸ் 2. லைக்வைஸ் பிஸ்மத் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 5, குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட், பட் இட் வில் ஷோஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் +3 இஸ் அ ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகாஸ் s orbital will not take part in the reactions. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த f block elements and d block elements, d orbital and s orbital அதனுடைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கம்மியாக இருக்கிறதுனால they are attracted towards the nucleus, so they will not take part in the chemical reactions. ஸோ இது வந்து இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரெண்ட்ஸ், அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை, அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, தோஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டண்ட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 13th group they have the oxidation state +3, but thallium have the oxidation state of +1. Likewise carbon family la oxidation state 4, but lead has the oxidation state of 2 +2. Likewise group 5 nitrogen family 5 3 +1, oxygen family 6 4 +2. Catenation is an important property of p block elements. Carbon ke nitrogen, sulfur also shows catenation property. Sulfur also shows. So catenation property down the group it decreases. Likewise nitrogen family, nitrogen has a catenation property than more than the phosphorus. Why? Because they have the ability to form a bond with the other molecules using the pp bonds. This one very important one, diborane structure of diborane. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு சம்ஸ் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டைபோரேன் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் த 14 எலக்ட்ரான்ஸ் நீடட் டு ஃபார்ம் த நார்மல் பாண்ட்ஸ், பட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் ஒன்லி 12 எலக்ட்ரான்ஸ். ஸோ இட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகூல்.
it leads to 3 center 2 electron bonds. So இரண்டு banana bonds இருக்கு, 3 center 2 electron bonds between the 2 boron atoms. One hydrogen is there, BHB bond is there. It is a 3 center 2 electron bond. It is an electron deficient bond. So around each boron is sp3 hybridized. Geometry is tetrahedral but distorted because this banana bond, the bond is slightly distorted. At the terminal, BH bond is there, 1.19 Armstrong unit length. The bridging BH bond is 1.33. It is slightly greater than the terminal bond. Because of the banana bond, the bond is not effective, so it is bond length is slightly higher than the single BH bond, terminal BH bond. And the boron distance, boron there is no direct connection here, but the distance is 1.78 Armstrong unit. It is an electron deficient molecule. It contains 4 terminal BH bonds and 2 bridging 3 center 2 electron bonds. Bridge hydrogen forms a banana bond. So how it is prepared அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து BF3 lithium aluminum hydride அதை வச்சு ரெடியூஸ் பண்ணும்போது we can get B2H6. Likewise, sodium borohydride with BF3 we can get B2H6. It is a powerful reducing agent. B2H6 is a powerful reducing agent. When you are doing with for reducing alkene, terminal alkene la idu use பண்ணீங்க அப்படின்னா generally it can reduce a terminal alkene. ஆன்டி மார்க்கோனிகஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். இதை மைண்டில் வச்சுக்கலாம். நமக்கு ஆர்கானிக் படிக்கும்பொழுது இது யூஸ் ஆகும். இட் ஃபாலோஸ் த ஆன்டி மார்க்கோனிகஸ் ரூல் while reducing the terminal alkene using diborane. When you reduce, it has the powerful reducing property. B2H6 plus O3 gives B2O3. So borax form ஆகும். போராக்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் Na2B4O7 10H2O. ஸோ இதை அப்படியே வந்து எடுத்தோம் அப்படின்னா it contains the B4O5 OH4 2- ஆனியனாக இருக்கும். So from the it forms borax beads. So it is the property of this molecule to show different colors with different cations. So இது anion இது. So இதில் different cations form ஆகும்போது they will give different colors. And the colors எல்லாம் those colors I have given in the group notes. If you want, you can join and get the colors and in some detailed notes. Next, borazine, B3N3H6. Generally இது inorganic benzene அப்படின்னு சொல்லுவாங்க. B3N3H6. ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா planar molecule, cyclic hexagonal, like benzene மாதிரியே இருக்கும். Alternating boron and nitrogen atoms. Here boron is electron deficient, nitrogen is little bit one electron more than the boron. So boron is acting as acid here, nitrogen is acting as a base here. Isostructural to benzene but not aromatic due to bond polarity. So aromatic character இருக்கும் but not as aromatic as benzene மாதிரியே aromatic இருக்காது, but it has some ability to show aromaticity. Preparation, BCl3 plus ammonia. It gives B3N3HCl H6 plus 9HCl. Reactivity more reactive than benzene because benzene வந்து it is more aromatic. அந்த ring வந்து பார்த்தீங்கன்னா it will not take part in addition reaction, but borazine will go addition reaction. More reactive because boron is electron deficient, nitrogen is electron rich as I told earlier, because nitrogen is basic here and boron is acidic here. alum வந்து பார்த்தீங்க அப்படின்னா general formula M plus and M3 plus. There are two kinds of cations are here, M2 plus and M3 plus. SO4 twice 12H2O. In the two types of cations are there. Monovalent cations generally potassium, sodium or ammonium. Trivalent cations are generally aluminum, chromium and iron. So structure வந்து பார்த்தீங்கன்னா isomorphous,
meaning that they have the same crystal structure. M3 plus ion exists in the exo-aqua complexes. Chemistry வந்து பார்த்தீங்கன்னா aqueous solutions are acidic due to the hydrolysis of the ion. So far we have seen some very important points in unit 2 p block elements. I have given the detailed notes in the group. Those who want, they can join. Thank you so much.